இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து ஒரு கிரேவியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வெங்காயம் ஒரு 4 பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் தக்காளியும் 4, அது மீடியம் சைஸில் அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பூண்டு வந்து ஒரு 10 பல், இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச்சு நீளத்துக்கு. அப்புறம் என்ன மசாலாக்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா, பட்டை, கிராம்பு, அப்புறம் வந்து சோம்பு, அப்புறம் கடல் பாசி. ஸோ இது மட்டும்தாங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாமே எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்க போகிறோம். வணக்கின பிறகு தான் நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கு போகணும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஒரு 10 முந்திரி பருப்பையும் நம்ம போட்டு அதோட ஃப்ரை பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடாக்கிக்க போகிறோங்க. அதில் வந்து எண்ணெய் சூடான பிறகு நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் எல்லாமே இதில் போட்டுக்க போகிறோம். போட்டு அதை ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளியும் வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாமே போட்டு வதக்கிக்க போகிறோம். இதெல்லாம் சோம்பெல்லாம் புரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அப்போ தாங்க இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கணும். இது வதக்கிற பிறகு தக்காளியை போட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் அதையும் வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இந்த டைப்பில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்க போகிறோம். இப்போ நல்லா தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இது நல்லா கூழ் மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். மெயின் டைம் வந்து 10 முந்திரி பருப்பும் 10 பாதாம் பருப்பையும் எடுத்துகிட்டு நம்ம இதோட சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஒரு 10 பாதாமும் 10 முந்திரி பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு அந்த தக்காளி வெங்காயத்தோடு நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். இப்போ கிரேவியோட செகண்ட் ஸ்டெப்புக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, கொஞ்சம் ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, ஈவன் ஒன்று கூட எடுத்துக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு மசாலா வந்து ஒரு பிரியாணி இலை, ஒரு ஜாதி பத்திரி, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, அப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிராம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கிராம்பு பட்டெல்லாம் ஆட் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஸ்பைஸியாச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால தான். வறுத்த மசாலாவை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். அதே கடாயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கழுவணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் வெண்ணெயும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிட்டுருக்கேன். ஸோ இதில் சூடான பிறகு நம்ம வந்து இந்த மசாலா சாமானையும் வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கி எடுக்க போகிறோம். இந்த மசாலா சாமானெல்லாம் நல்லா வதக்கிப்போம். அது வதக்கின பிறகு வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்க போகிறோம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது இன்னும் நல்லா குழைய வதங்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வதங்கின விட செகண்ட் ஸ்டெப்பில் வந்து இன்னும் நல்லா வதங்கணும். இப்போ வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட ஆட் பண்ணணும். இப்போ அரைச்ச மசாலாவை வந்து நம்ம இதோடு சேர்ந்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் எண்ணெயில் வதங்கின பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா தான் இந்த மசாலாஸை நம்ம ஆட் பண்ணணும். இதில் தேங்காயே கிடையாதுங்க, அதனால் ரொம்ப ஹெல்த்தியானது ஒன்று. இந்த வாசனை மட்டும் 4 வீட்டுக்கு தூக்குங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப இதை சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா அடிக்கடி இதையே செய்ய சொல்லி வீட்டில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கிரேவியாக இருக்கும். என்னென்ன மசாலாக்கள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது கொத்தமல்லி வந்து 1.5 டீஸ்பூனுங்க. இது வந்து மிளகாய் பொடி வந்து, அதாவது பியூர் மிளகாய் பொடி வந்து 3/4 டீஸ்பூன், மஞ்சள் பொடி வந்து 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக. இது தவிர நம்ம உப்பு தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா போதுங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை டைல்யூட்டாக தான் வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை திக்காக வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணலாம். இதுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம முந்திரி பாதாமெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற இனிப்பு வந்து அந்த காரத்தை வந்து காமிக்காமல் இருக்கும். இது சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணாங்கிறப்ப நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம்.
இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கினா நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சுங்க. நம்ம கொத்தமல்லியை தூவி நம்ம இறக்கியாச்சு. நம்ம இந்த கலர் வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அந்த ஃபோட்டோவில் வந்து வீடியோவில் வந்து அவ்வளோதான் அந்த ஒரிஜினல் கலர் காமிக்க மாட்டேங்குது. இது வந்து ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடும். இதில் வந்து நீங்கள் பன்னீர் போட்டும் செய்யலாம், இல்லை முட்டை போட்டு கிரேவியாக பண்ணிக்கலாம். முட்டையும் பன்னீரெல்லாம் போடுறப்போ கொஞ்சம் வந்து காரம் போட்டால் நல்லாயிருக்கும். நான் போட்டிருக்க காரம் வந்து ரொம்ப மைல்டான ஒரு காரம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காரப்பொடியை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இல்லைன்னா மிளகாயை கூட அந்த வதக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வதக்கிறப்ப கூட நீங்கள் அது பண்ணி போட்டு வதக்கி கூட போட்டு அரைச்சிக்கலாம். இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மறக்காமல் எங்கள் சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.